ஈர்க்கும் மனம் இணையும் சுவை தமிழ்நே. மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு and அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம். BSc, MSc and post basic BSc. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். வணக்கம் சார். வணக்கம். மதுரையில் நடந்த இந்து முன்னணி சார்பாக நடந்த அந்த முருக பக்தர்கள் மாநாடு, அதில் நேற்று பவன் கல்யாண் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அதே சமயத்தில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா கலந்துருக்காரு, ராஜேந்திர பாலாஜி கலந்துருக்காங்க. ஸோ அங்கே என்னென்னா பெரியார் அண்ணா விமர்சித்து சில அந்த வீடியோஸ்லாம் ஓட விட்டுருக்காங்க. ஸோ அப்போ அதிமுக அமைச்சர்கள் அமைதியாக இருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து இன்றைக்கி RSS மாநாடு கோயம்புத்தூரில் நடக்குது. SP வேலுமணி கலந்துருக்காரு. என்ன நடக்குது சார்? அமித்ஷா போனதுக்கப்புறம் ஒரு இணக்கம் பிஜேபி அதிமுகக்குள்ளே என்னதான் கூட்டணி வந்தாலும் மாதிரி ஒரு முரண்பாடாக இருக்குது. ஆனால் இப்போ இந்த சமயத்தில் ஒரு இணக்கமாக போகிறாங்களா? அமித்ஷா வந்ததுக்கப்புறம் தான் அந்த மாற்றமா? முரண்பாடும் சொல்ல முடியாது, இதில் கலந்துக்கணும் இணக்கம்லாம் சொல்ல முடியாது. கூட்டணி மறுபடியும் இணைஞ்சிடுச்சு. 2 பேருக்குமே தெரியும், உன்னை விட்டா நான் இல்லை, என்னை விட்டா நீ இல்லைன்னு. அதனால் இந்த கூட்டணி போகும். ராமதாஸ் எல்லாம் வந்துடுவாங்க. ராமதாஸ்னு அன்புமணி ராமதாஸ், அவர் வருவார் என்னன்னு தெரியாது. அந்த பாமக வந்துடும், அது கூட்டணி போகும். விஜய் உடைய உதவியால் அந்த கூட்டணி ஜெயிக்கும். அதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகம் இருக்குது. நான் இங்கே என்ன பார்க்குறேன்னா, இந்து முன்னணி மாநாடு, முருக பக்தர் மாநாடு, அந்த மாநாடை சும்மா விட்டுருந்தா கூட அதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு வைப்பு இருந்திருக்காது. இவர்கள் ஏதோ அதை வளர்க்குறதுக்கான வேலையை பண்ணுற மாதிரி தான் ஆளுகின்ற திமுக அந்த இது பண்ணுறது, அந்த எதிர்த்து போராட்டம் நடத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய இது பண்ணி அவங்களுக்கு பெரிய விளம்பரத்தை தேடி கொடுத்துட்டாங்க. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி மாநாடுகள் இந்து முன்னணி தான் நடத்துகிறாங்க. பாஜக நடத்தினா கூட கலந்துக்கக்கூடாது. யார்? அதிமுக. நீ நடத்திட்டு போ, அவ்வளோதான். அது அவர்களுடைய கட்சி மாநாடுங்க. அதுக்கு நாங்கள் வாழ்த்து சொல்கிறதுக்கோ எதுக்கோ எங்களுக்கு இல்லைங்க. எங்கள் கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். தேர்தலுக்கான கூட்டணி அவங்களோட அப்படின்றது மாதிரி தான் போனோம். நீ என்னமோ இந்து மத தலைவர்கள் மாதிரி அங்கே போயிட்டு உக்காந்துக்கிட்டு எல்லா சங்கடத்தையும் இப்போ ஏற்றுக்கணுமா? திமுக உண்மையிலே நரேட்டிவுக்கு என்ன கிடைக்குதுன்னு என்னமோ இவர்கள் தான், ஏதோ இவர்களே மாநாடு நடத்தியிருக்காங்க, முருக மாநாடு. ஆனால் அதெல்லாம் தூக்கி ஓரம் போட்டு என்னமோ இவர்கள் தான் உலகத்திலேயே இது மாதிரி இப்போ இவங்கள இன்னிலேருந்து அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. பெரியாரை திட்டினாங்க, அண்ணாவை திட்டினாங்க, உட்காந்து வேடிக்கை பார்த்துருந்தாங்கன்ட்டு இவங்க பண்ணுவாங்க. இன்றைக்கே ஒரு சேனலில் அண்ணாவை விமர்சித்து பேசியது ஏற்கனவே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு தானே அண்ணாமலையை மாற்ற சொல்லி கூட்டணிக்கு போனது. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் இப்போ இவர்கள் பொறுப்பேற்றுக்கணும். அப்புறம் அந்த RSS மாநாட்டில் கலந்துக்கிறது, இவ்வளோலாம் ஒரு மாநில கட்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜெயலலிதா இருந்தால் பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயத்தில் தெளிவாக இருப்பாங்க. மாநிலத்தை பொறுத்த வரைக்கும், அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வலதுசாரி சிந்தனைகளுக்கு இந்த மாதிரி இதுக்கு, அதாவது பாஜக அரசியல் ரீதியாக வந்தால் வரவேற்பு இருக்கும். இது மாதிரி மத துவேஷம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தூக்கிட்டு வந்தாங்கன்னா அதுக்கு வரவேற்பு இருக்காது. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களில் போய் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் சேர்த்து தான் அந்த மரியாதை கிடைக்கும். அப்போ அதிமுக இப்போ ஏற்கனவே பாஜக கையில் எடுத்துக்கிச்சு, அதுதான் பண்ணுதுன்ற நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஆட்களை அனுப்புறது, அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறதுலாம் அதிமுகவுக்கு தான் பின்னடைவு. இது ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரில. அது பாஜக நடத்துகிற மாநாடு கூட கிடையாது, இந்து முன்னணி நடத்துகிற மாநாடும். வேலையை பார்த்துட்டு போங்க, RSS நடத்துகிறாங்க. ஆமாம், உங்கள் வேலை எதுவும் அதை பார்த்துட்டு போங்களேன். அதில் ஏன் போய் கலந்துக்கிறீங்க? அப்போ இந்த மாதிரி கலந்துக்கிறது மூலிமா அவர்களுக்கு எளிதாக இதாகுது. இவங்க என்ன முடிவு கொண்டாங்கன்னா, எப்படியும் நமக்கு சிறுபான்மை மக்கள் வாக்கு கிடைக்க போகிறதில்ல, நம்ம கலந்துக்கிட்டா என்னன்னு. நாளைக்கே சூழ்நிலை மாறும் பொழுது இதெல்லாம் நிற்கும். இங்கே பாருங்கள், நீங்கள் சாதாரணமாக பார்க்க மாட்டாங்க. அவர்கள்ட்ட நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அவர்கள் இதை சாதாரணமாக பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ இந்து முன்னணி எடுத்துக்கங்க. இப்போ இந்த விநாயகர் ஊர்வலத்தை சென்னையில் பெரிய பிரச்சனையாக்குனது அவங்க தான். அந்த திருவள்ளிக்கணி பக்கமாக போகிறேன்னு சொல்லி வருஷம் ஏதாவது பிரச்சனை ஆகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் அது ஒரு எல்லா மதத்திலும் ஜாலியாக கொண்டாடின அந்த விநாயகர் ஊர்வலம் ஒரு பதற்றமான ஊர்வலமாக மாறிப்போச்சு. சில ஆண்டுகள் பெரிய தடியடிலாம் நடந்தது 90களில் அந்த இதில். அப்போ இந்த மாதிரி ஒரு பதற்றமான ஒரு இதாக மாறி போய் மக்கள் பயத்தோடு பார்க்குறது, பொதுமக்கள் அதாவது இந்துக்களே இதில் கலந்துக்கிறது பயந்து போய் வந்தது. கலர் பொடி தூவிக்கிட்டு இருக்கிறது, அதில் கலந்துக்கிற இளைஞர்களை தவறாக வழிநடத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நடந்தது. ஏன்னா இதெல்லாம் நேரடியாக நான்லாம் பார்த்துருக்கேன். அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் மக்கள் வெறுக்கிறாங்க, இந்து மக்களே வெறுக்கிறாங்க. ஜாலியான ஒரு விழா, எல்லாம் கலந்துக்கிட்டு போன விழா இந்த மாதிரி மாறி போச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த வரவேற்பு அப்படி அப்படியே குறைஞ்சி போச்சு. ஏன் இதை கையில் எடுத்தாங்க? மகாராஷ்டிராவில் இது ஒரு பெரிய விழா, அந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் பண்ணலான்னு பண்ணாங்க. இங்கே எடுபடல. ஏன்னா இங்கே இயல்பாகவே இந்த மக்கள் விரும்ப மாட்டாங்க. அதனால் அதோடைய வீச்சு குறைஞ்சி போச்சு.
அதே அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு இந்த அரசியல் எல்லாம் தெரியுமா தெரியாதா? இது எடுபடுமா சார்? நேற்று நடந்த முருக பக்தர்கள் மாநாடு, இதில் அதிமுக கலந்துக்கிட்டாங்க, பிஜேபி கலந்துக்கிட்டாங்க. இப்போ தேர்தல் சமயம் முருகனை கையில் எடுபடாது, ஒன்றும் எடுபடாது. மக்கள் இந்த மதத்தை வச்சு இதை வச்சுலாம் வாக்களிக்கவே மாட்டாங்க. மக்கள் பிரச்சனைகளை வச்சு தான் வாக்களிப்பாங்க. இந்துக்களாய் திரளுவோம், அதை எதுவுமே மதமாற்றத்தை வந்து தடுக்கணும், எல்லாம் மீண்டும் இந்து மதத்துக்கு திரும்ப, எதுவுமே வந்து மக்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இவங்க மேலே இதாக இருக்காங்கல்ல, அந்த ஆர்வமாக இருக்கிறவங்க, அந்த இயக்கத்தில் இருக்கவங்க, அவங்க வேணால் பெருசாக பேசிக்குவாங்க. ஏங்க நமக்கு என்னங்க பிரச்சனை? வருமான பிரச்சனை, விலைவாசி பிரச்சனை இருக்குது. இவன் ஏன் அந்த மதத்துக்கு போயிட்டான், இவன் இந்த மதத்துக்கு போயிட்டான், நமக்கு பிரச்சனை கிடையவே கிடையாது. நம்ம என்ன அதிக பிரச்சனை பண்ணுவோம்? எந்த கோயில் இருந்தாலும் போவோம். புதுசாக ஒரு கோயில் வருதா அங்கேயும் போவோம். தர்கா வருதா, அந்த தர்காலையும் போய் வேண்டிக்கப்பா, அங்கே ஒரு தொப்பியை மாட்டிட்டு போவோம். என்ன நீ இந்துன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. இதுதான் நம்ம நாடு. இதுதான் சர்ச்சுக்கு, வேளாங்கண்ணிக்கு அப்படியே நாகூர் தர்கா போகிறோம், எல்லாம் போவோம். ராமேஸ்வரம் போவோம், அப்படியே நாகூர் தர்கா போவோம், அப்படியே வேளாங்கண்ணி போயிட்டு அப்படியே வருவோம். என்னன்னு கேட்டால் எல்லாம் கடவுள் தானேப்பா அப்படின்வோம். இதுதான் இங்கே வந்துட்டு இதே போயிட்டியே அங்கே போயிட்டியேன்னா அது வந்து ஏன் போகிறாங்கன்றதுக்கான காரணத்தை நீங்கள் பாருங்கள். சரி, ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி இஸ்லாமியர்கள் ஓட்டு வந்து அதிமுகவுக்கு, ஆனால் பிஜேபி கூட்டணிலாம் கிடைக்காதுன்னு. ஓகே, இப்போ இந்த மதமாற்றம்னு வரும்போது இங்கே கிறிஸ்துவ ஓட்டு இருக்குல்ல, ஸோ அதுவுமே இப்போ ஏடிஎம்கேக்கு போகிறது, கிறிஸ்துவர்கள் வாக்கும் போகாது. அது எல்லாமே விஜய்க்கு தான் கிட்டத்தட்ட கன்வெர்ட் ஆகும். கிறிஸ்துவரில் 2-3 வகை இருக்குது. தீவிர மதப்பட்டாளர், அவங்க இதில் கூப்பிட்டு சொல்லுவாங்க, இந்த தடவை இது போடணும் அது போடணும். நம்ம அங்கே சர்ச்சிலேயோ இல்லை எங்கே பிரார்த்தனை கொடுங்களோ அங்கே அவங்க வந்து இவருக்கு போடுறது பண்ணுவாங்க. சில கிறிஸ்துவ தலைவர்களை கூப்பிட்டு இவங்க திமுக பிரச்சார சமயத்தில் அங்கேயே போய் ஓட்டு கேட்பாங்க, அதெல்லாம் நடக்கும் டேஸில். ஆனால் எல்லாருமே மத அடிப்படையில், ஜாதி அடிப்படையில் போடணும்னா இன்றைக்கி ஜாதி மத இதுதான் பெருசாக இருக்கும். தமிழ்நாட்டில் அப்படி இருக்குதா? இங்கேருந்து இந்த நம்ம அரசியல் விமர்சகர்கள் சில பேர் பேசி திரிவாங்க, அதான் உளறிட்டு இருப்பாங்க. இங்கே இத்தனை %, அங்கே சென்ட்ரிக்காக பார்த்தீங்கன்னா பொலாரைசேஷன்லாம், அப்படிலாம் இருந்தால் நீங்கள் வேறு லெவலில் வேறு எதுவும் மாறி இருக்கும். அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லா கட்சியிலும் எல்லா ஜாதிகாரனும் இருக்கிறான். அந்த ஊரில் அந்த ஜாதிகாரன் பணம் ஜாஸ்தி செலவு பண்ணுவோம். இப்போது நீங்கள் இது எடுத்துக்கங்க, நேரு எடுத்துக்கங்க, அவர் வேறு சமூகம், அங்கே பெரும்பான்மை சமூகம் வேறு. ஆனால் இன்றைக்கி நாங்கள் முடிசூடா மன்னர் யார்? நேரு தானே. நேரு என்ன ஏழை பங்காளரா? அவருக்கு தேர்தலை எப்படி நடத்தணும்னு தெரியும், என்ன செலவு பண்ணணும்னு தெரியும், யார் என்னென்ன பண்ணணும்னு தெரியும். அதனால் அவர் இருக்கார். அதே இடத்துல வேறு ஒருத்தர் வந்துட்டானா வரப்போகிறான். இப்போ இவர் போனார், துரை வைக்காங்கன்னு எம்பி ஆகிக்கிறாரு. அதுக்காக அவர் சமூகத்தை சார்ந்தவங்க இருக்காங்கன்னு அர்த்தமா? இது எல்லாம் சின்னங்களும் அந்த நேரத்து அரசியல் பிரச்சனையும் இது எல்லாம் சேர்ந்து தான் தீர்மானிக்கும். இது வந்து லைட்டாக ஒரு சின்ன ஃபேக்டர், அவ்வளோதான். பெருசாலாம் இதாகாது. வன்னியர்கள் பெரும்பான்மை இருக்கிறதுல தான் வேறு சமூகத்தை சேர்ந்த பொன்முடி தான் பெரிய ஆளாக இருந்தார் திமுகவில். உண்டா இல்லையா? எத்தனை வருஷம் இருந்திருக்காரு. அதனால் அந்த மாதிரிலாம் கணக்கு இல்லை. கட்சிக்கு அதே மாதிரி வன்னியர்கள் தான் பெரிய இதுன்றாங்க. வன்னியர் ஓட்டுன்னா வெறுமனே ராம்தாஸுக்கு, பாமகக்கு மட்டுமா உழுது? எல்லா கட்சிக்கும் தான் உழுது. அதனால தானே அவங்களால எதுவும் பெருசாக பண்ண முடியல. அவங்க புலம்புறது என்னது, இந்த வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைன்னாங்க. ஆனால் அந்நியர் இல்லை, இவருக்கு எல்லாருக்கும் தான் உண்டு, நாங்கள் அப்படி பார்க்கலன்னு தான் அந்த மக்கள் முடிவு எடுக்கிறாங்க. அதனால் இதுதான் சிறுபான்மை மக்கள் ஏன் அப்படி போகிறாங்கன்னா, மதத்தை கையில் எடுத்து பண்ணுற கட்சி பாஜகன்றதுனால அந்த வந்து அவங்க முற்றிலும் வெறுத்து ஒதுக்குறாங்க. பாஜக ஏன் அப்படி எடுக்குதுன்னா, 20% தேவையில்லை, ஏன் 80% கிடைச்சா போதுன்றது மாதிரி அவங்க போகிறாங்க. இது எல்லா இடத்துலையும் சக்ஸஸ் ஆகுதுன்னா பாஜக சக்ஸஸ் ஆகலைன்றது தான் வரலாறு. குறிப்பாக தமிழ்நாட்டில் மற்ற ஸ்டேட்லேயும் ஆகலை. நீங்கள் பாருங்கள், கட்சியை உடைக்கிறது, அந்த கட்சிகளை உள்ளே இழுக்கிறது, இந்த வேலை தான் பண்ணுறாங்க தவிர நேரடியாக மத பிரச்சாரம் மூலிமா ஜெயிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஊபி எடுத்துக்கலாம், மத்திய பிரதேசம், ஹரியானா, அந்த மாதிரி சில மாநிலங்கள். அங்கேயே கூட அவங்களால பண்ண முடியல. நீங்கள் ராமர் கோயில் கட்டினா அப்புறம் தான் தோற்று போனீங்க. 65 சீட்டு இன்னும் குறைஞ்சி போச்சு உங்களுக்கு. எம்பி சீட்டில் அதிகமாக வந்துட்டாங்க மற்றவங்க. அப்போது நீங்கள் எங்கே கட்டினீங்களோ அந்த அயோத்தியிலேயே எம்பி சீட்டு தோத்துட்டீங்க. அதனால் வந்து இது அந்த மாதிரி கிடையாது. இந்த மாதிரி மாநாடுகளில் அதிமுக கலந்துக்கிறதுன்றது அதிமுகவுக்கு தான் சிக்கல். ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பவன் கல்யாணம் உள்ளார கொண்டு வராங்களே சார். அவர் ஏங்க, அவர் ஆந்திர அரசியல்வாதிங்க. அவர் வந்து பாஜகக்காரவே மாறிட்டார். அவர் வேறு. அவர் இங்கே இருந்தால் நம்ம அவரை விமர்சிக்கலாம். அவர் வேறு ஸ்டேட் அரசியல்வாதி. அவர் அகில இந்திய தலைவராக மாறலான்னு இல்லை. இந்த வர 2026 தேர்தலில் இந்த தமிழ்நாட்டில் இருக்காங்களா சார் தெலுங்கு மக்கள், ஸோ அவரை அந்த ஓட்டுகளை கிராப் பண்ணுறதுக்காக அவர் அப்படி நம்பிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு. இப்போ தமிழ்நாடு, இது ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடும் கூடுதலாக கிடைச்சதுன்னா லாபம் தானே அவருக்கு. அதுக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு உதவுனாங்கன்னா அவர் அதற்கான அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதோடு சேர்ந்து பாஜகக்காரவே மாறிட்டார் பல இடங்களில். நீ தான் பண்ணுவியா, நான் எப்படி பண்ணுறேன் பாருன்னு இந்த மாநாட்டு கலந்துக்கிறதுக்கு விரதம்லாம் இருந்துட்டு வந்திருக்காரு.
அப்போ அவங்களே வந்து போகிறாங்க, ஐயோ நம்மளை மிஞ்சின ஆளாகிறாரா இவருன்னு. அதனால் பவன் கல்யாணம் அதில் இப்போ நீங்கள் பாஜகவுக்கு எதிராக இப்போ அங்கே ஆந்திராவில் இந்த அரசியல் ஒரு பண்ணிட்டு இருந்தாருன்னா பாஜகவுக்கு இருப்பவங்க கூட பவன் கல்யாணம் ஓட்டு போடுவாங்கல்ல. அது ஒரு டெக்னிக்கு. எந்த காலத்துலையும் அந்த இடத்துல பாஜக வளர முடியாது. 1% கம்மியாக தான் இருக்குது ஆந்திராவில். அதனால் இந்த மாதிரி விஷயங்களை பவன் கல்யாணம் எடுத்து பண்ணுறாருன்னா அவர் ஆந்திரா அரசியல் தேசிய அரசியல் அவர்கள் சில விஷயங்களை கையில் எடுத்து பண்ணுவாங்க. இன்னொன்று இந்த மொழி பேசுகிறது சொல்கிறாங்கல்ல, அந்த மொழியும் ஓரளவுக்கு தான் ஒத்துழைக்கும். ஆதிக்கம் வேணால் பண்ணலாம். இந்த அதிகாரிகள் இருக்கும்போது இந்த இதில் கேட்பான்ல ராவா அப்படின்னுவாப்புல, என்ன படம் தசாவதாரம், அது மாதிரி அவர்கள் இதில் வந்துட்டு சில சலுகைகள் மற்ற விஷயங்கள் பிஸ்னஸ்ஸு சினிமா லைனு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உதவும். வாக்களிக்கிற மக்கள் எல்லாத்தையும் பார்த்து இவர் நம்ம ஆள் இவர் நம்ம மொழி அதெல்லாம் பார்த்துலாம் வாக்களிக்க மாட்டாங்க. விட்டமின் சி தான் எல்லா இடத்துலையுமே ஜெயிக்கும், ப்ளஸ் சின்னம் தான் ஜெயிக்கும். அதை தாண்டி இப்போது அதிமுக பிஜேபி கூட்டணியில் இணைஞ்சதுலேருந்து அதிமுகவுடைய சில முன்னாள் அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகளே வந்து இந்த முறை நம்ம வந்து போட்டிட்டா இந்த தொகுதியில் ஜெயிக்க முடியுமா அப்படின்ற ஒரு சில பயத்தில் இருக்காங்க. குறிப்பாக ராயபுரம் தொகுதியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள். ஸோ அவர் வந்து தொகுதி மாற போகிறதாகவும், இல்லை நம்ம ஏற்கனவே வந்து அவரோட கோட்டையாக இருந்த தொகுதி 1991 போட்டிடுறாரு, ஆனால் 2021 தேர்தலில் தோல்வி அடைஞ்சிட்டாரு. ஸோ சில அமைச்சர்கள்லாம் வந்து இதுக்கு பயந்துட்டு தொகுதி மாறுறதாகவும் பேச்சு அடிபடுது முன்னாள் அமைச்சர்கள். அதெல்லாம் யூகங்க, யூகத்துக்கெலாம் நம்ம பதிலே சொல்ல முடியாது. அவர் போட்டிடுறாரு, நல்ல மதிவானம் ஜெயிச்சார் அந்த அலையில், அது அலைகள்லேயே மாறும். நாளைக்கே அலை மாறும் பொழுது இவர் என்ன ஜெயக்குமார் ஜெயிக்க முடியாதா? அதனால் அந்த மாதிரி அது ஒரு அலை தானே. 21 ஒரு பெரிய அலை சிஏஏ அது இதுன்னு போட்டு அங்கே தான் போராட்டமே நடந்தது, ஞாபகம் இருக்கா? அதுவும் அந்த பக்கத்தில் இருக்கிற ஆர்கே நகர் ரெண்டும் சேர்ந்த இடத்துல தான் நடந்தது. நேதாஜி நகர் மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய சிஏ எதிர்ப்பு போராட்டம் நடந்தது. அதனால் அந்த டைமில் அதிமுக மேலே மொத்த இதையும் தூக்கி வச்சாங்க. அது ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. இப்போ வந்து பிஜேபியோடு தான் போய் நிற்கிறாங்க. இஸ்லாமியர் வாக்குகள் அதிகம், அதை அவர் யோசிக்கலாம், ஒரு வேளை மாறினாலும் மாறலாம். ஆனால் இப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து கருத்து சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அலைகள் இந்த வாக்குகள் பிரியறது. இப்போ அந்த இடத்துல இஸ்லாமியர் வாக்குகள் ஃபுல்லாகவே விஜய்க்கு போயிடுச்சு வச்சுக்கோங்க. திமுகவுக்கு கூடுதலான வாக்குகள் என்டிஏக்கு இருந்தால் ஜெயக்குமார் ஜெயிக்க போகிறாரு. அதனால் 21 நிலைமை வேறு, 26 நிலைமை வேறு. இது முற்றிலும் மாறுபட்டது. விஜய் பெரிய அளவில் வாக்குகளை பிரிக்கிறார், அதில் மாறுபட்ட கருத்தே இல்லை. விஜய் ஜெயிக்க மாட்டார்னு தான் சொல்கிறேன் தவிர வாக்குகளை வாங்க மாட்டார்னு நான் சொல்லலை. அப்போ அந்த வாக்குகள் யாரை பாதிக்கும் அப்படின்னா பெரும்பாலும் கோர் ஓட்டு டிஎம்கேட கோர் ஓட்டு பிரிக்கிறான்றதான் என்னுடைய இது. ஆனால் கருத்து கணிப்புகள்லாம் சிலர் வந்து ஆனால் ஆட்சி பிடிக்கிறது வந்து திமுக கூட்டணி தான். யார் வலியுறாதானே கணக்கு. அதுவும் இன்றைக்கி தான் கருத்து கணிப்பு எப்படிங்க எடுக்க முடியும்? நீங்கள் போய் இப்போவே நீங்கள் பப்ளிக் இது கேட்டிங்கன்னா அவன் கட்டிச்சு கொதறிடுவான், அவ்வளோ வெறுப்பில் இருக்கிறான். அவன்கிட்ட போயிட்டு திமுக தான் ஜெயிக்கும் மறுபடியும்னா அது இவர்கள் எடுக்கிறதுலாம். இப்போ எடுத்துருக்காரு அவர் அண்ணாமலை ஜெயிப்பார், ஜெயிக்கலனா என் தொழிலே விட்டுறேன்னு வருவார். அவருக்கா மறுபடியும் அதுக்கு வந்தார். இப்போ அண்ணாமலை தான் ஜெயிக்கல, ஆனால் என்ன பேட்டி கொடுத்தாரு, அண்ணாமலை ஜெயிக்கலைன்னா நான் இந்த இதை விட்ட வேலைக்கு போயிடுறேன். அண்ணாமலை தான் ஜெயிக்கலையே. அன்றைக்கி இவரு நம்ம இங்கே உட்காந்துட்டே சொன்னோம், அண்ணாமலை 2வது இடம் வருவார், அதிக வாக்குகள் வாங்குவார். அதான் நடந்தது. 4.5 லட்சம் வாக்குகள் வாங்கினார், 2வது இடம் வந்தார். ஏன்னா எப்போவுமே இந்த மாதிரி வாக்குகள் பிரியும் பொழுது இயற்கையாக அதிக வாக்குகள் வாங்குகிற கட்சி ஜெயிச்சிடும். அந்த அடிப்படையில் திமுக இது ஜெயிச்சுது. அதனால் இவர் வந்துட்டு அண்ணாமலை தான் ஜெயிப்பார். இது வந்து பொதுவாக ஒரு மாஸ் மென்டாலிட்டி வரும்ல, அதை வச்சுக்கிட்டு முடிவு பண்ணி இவங்க கருத்து இதெல்லாம் சொல்கிறது. அதை எடுத்தேன் இதை எடுத்தேன்னு. அதே தானே இன்னொன்று இது திமுக இது வரும், உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் வருவார். அதாவது இன்னொன்று அவங்க இதிலே பாருங்கள் என்ன அது பர்சன்டேஜ் எனக்கு ஒன்றும் புரியல. இவர் 72%, எடப்பாடி 72 புள்ளி சம்திங், ஒரு பாயிண்ட் சம்திங்கில் கம்மி, அந்த மாதிரிலாம் போட்டு ஒரு இது கொடுக்குறாரு. அதில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ஈக்குவலாக இருக்கு. ஆனால் ஏடிஎம்கே இன்னும் இந்த இது கூட்டணி ஆட்சி இதில் நிறையா முரண்பாடுகள் போயிட்டு இருக்கே சார். 2 கட்சி அந்த முரண்பாடெல்லாம் அங்கே தான் இருக்குது, இவர்களுக்கு தான் இருக்குது. இவர்கள் ஒரு கருத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. கூட்டணி ஆட்சின்னா எப்போ சொன்னாங்க, திருப்பி நேற்று கூட ஒரு பேட்டி பார்க்குறேன், அந்த நெறியாளர் கூட்டணி இவங்களுக்கு ஒரு அஜெண்டா, இதை தான் பேசணும் சொல்லிட்டாரு இவர். அண்ணாமலை சொல்கிறாருன்னா அண்ணாமலையா தலைவர்? நயினார் நாகேந்திரன் தானே தலைவர். அப்போ கூட்டணி ஆட்சின்னா கூட்டணி ஆட்சி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஒருவேளை பாஜகவை நம்பி வரமா இருந்தால் கூட்டணி ஆட்சி தான். தனி பெரும்பான்மை வந்தால் கூட்டணி ஆட்சி வராது. இது திமுக அதிமுக 2 கட்சியுமே அந்த வேலையை எப்போவுமே பண்ணும். அப்புறம் என்ன அதில் சந்தேகம்? இவர்களாக சொல்லிக்கிறது கூட்டணி ஆட்சி அது இது. ஏன்னா அப்படி சொன்னால் தான் ஒரு மதிப்பு குறையும் ஏடிஎம்கேக்கு. அந்த மதிப்பு குறையும் போது அந்த வாக்குகளை நம்ம அறுவடை பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஆனால் இங்கே தான் 1000 பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. நேற்று வைகோ ஆரம்பிக்கிறாரு, நம்ம திருமாவளவன் ஆரம்பிக்கிறாரு, சண்முகம் ஆரம்பிச்சிட்டாரு.
காங்கிரஸ் ஆரம்பிச்சிச்சு. இதை தாண்டி சிஎம் அவர்கள் வந்து பண்ணாரி வளையத்தில் நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு ஒவ்வொரு தொகுதி வாரியாக வந்து பேசிட்டு இருக்காரு. ஸோ அதுலேயே வந்து நிறைய பேர் புகார்களை வந்து முன்வைக்கிறாங்க. எல்லாம் நீங்கள் அவங்க கருணாநிதி கட்சி இல்லைங்க, இது ஸ்டாலின் கட்சி. அவர் வாட்டில் கம்முன்னு கேட்டுட்டு வந்து சொன்னியா கிளம்புன்றது தான். பெருசாலாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இந்த கட்சி திமுக ஒரு 5-6 முக்கிய தலைமைகளால் ஆளப்படுகிறது. ஒரு தலைமை கிடையாது. ஸ்டாலின் கையில் கிடையவே கிடையாது. ஒரு பக்கம் மருமக சைடு, ஒரு பக்கம் பையன், ஒரு பக்கம் மூத்த அமைச்சர்கள், ஒரு பக்கம் இது. இன்றைக்கி ஒரு தகவல், செந்தில் பாலாஜி அவருக்கான ஒரு ஐபேக் மாதிரி ஒரு டீமை வடிவமைச்சிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெண்ணுக்கிட்ட செந்தில் பாலாஜி இல்லைன்னு அர்த்தம். அவர் ஒரு இதுக்கு சைன் பண்ணியிருக்காரு, அவரை ப்ரமோட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம். அதனால் அமைச்சர் பதவியில் கூட அவர் இல்லை. அது அவர் தான் நிழல் அமைச்சர், நிழல் இது தானே அவர் பவர் தானே. அப்போ இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் 8-10 தலைமை, 5-6 ஸ்ட்ராட்டஜி டீமு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கலவை சாதம் மாதிரி எல்லாரும் போட்டு சமையல் பண்ணனா ஒரு பழைய இது சொல்லுவாங்க, 5 நிபுணர்கள் போய் சமையல் பண்ணாங்கன்னு. ஒருத்தர் மார்க்கெட்டுக்கு போவார், அவர் யாருன்னா மருத்துவ நிபுணர், இது வாதம், இது பித்தம், இது எதுவுமே வாங்காமல் வந்துடுவார். ஒருத்தர் ஜோசியர் வெளியில் கிளம்புற வாங்கிறதுக்கு சகுனம் சரியில்லைன்னு போகவே மாட்டார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பண்ணி சமையல் அந்த மாதிரி 5-6 ஸ்ட்ராட்டஜி டீம் கண்டதை போட்டு. அதனால தான் நீங்கள் அடிக்கடி ட்ரால் ஆகிறது. இது பாருங்களேன், இவங்களுக்கு இவ்வளோ ஆதரவு இருந்து, இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கெல்லாம் ஆதரவு இருந்தும் பல இடங்களில் பல்ப் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அனுபவம் இல்லாத ஆட்கள்லாம் ஏதோ ஒரு வகையில் எங்கேயாவது போய் ஒட்டிக்கிட்டு நான் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறேன், அது பண்ணுறேன்னு. இவன் 2 வருஷம் ஏதாவது இப்படி அங்கே பேசிக்கிட்டு இருப்பான், உடனே ஸ்ட்ராட்டஜி, அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக மாடுவார். அவர் இதுக்கு தூக்கி ஏதாவது ஒரு கூத்து பண்ணுறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிரிக்காவில் மொக்கா ஸ்டாலின் அப்படின்ட்டு உம்மான்னு அது பார்த்தா சாட்டை துரைமுருகன் அவங்க இதை வச்சுட்டு தனியாக $33 கொடுத்தா யாருக்கு வேணாலும் பிரபு ஐபிசியுடைய நம்பர் 1 தமிழ்நாட்டுடைய நம்பர் 1 ஜேர்னலிஸ்ட் உம்மான்னு முத்தம் கொடுத்துட்டு வரும். அதுக்கு நீங்கள் ஒரு 4000 ரூபா செலவு பண்ணால் போதும். ஃபோட்டோ அனுப்பிச்சு டீட்டெயில் அனுப்பிச்சிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வச்சுட்டு அவங்க 1.5 நிமிஷம் ஆடுவாங்க. இது காமெடியாக இல்லையா? இப்படி நீங்கள் பண்ணி என்ன சாதிக்க போகிறீங்க? இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்களா, ஆப்பிரிக்கர்களே பழங்குடியின மக்களே பாராட்டு அப்படி தானே கொண்டு வந்தாங்க நம்மள்ட்ட. அது கூட நீங்கள் சொன்னீங்களா சார், இந்த டான்ஸ் ஆட வச்சது, சிஎம் முன்னாடி டான்ஸ் ஆடுகிறது, இதெல்லாம் அதுதான் சொல்கிறேன். அவர் அதை அனுமதிக்கிறார்ல, அப்போ அவரை எப்படி ஆக்கிட்டாங்க பாருங்கள். இதுதான் பிரச்சனை. இதையெல்லாம் வெளியில் என்ன நடக்குது, என்ன விமர்சனம் வருது, அதை உணர்கிறவன் தான் தலைவன். இப்போ கலைஞர் ஒருத்தர் அறிவாலயத்தில் உட்காந்து தமிழ்நாட்டையே ஆண்டார். அவருக்கு தெரியும், எல்லாருக்கிட்டையும் அவர் மனம் திறந்து இப்போ இவர் பேசுகிறாருல. இந்த மாதிரி மட்டும் டெம்ப்ளேட் வச்சுக்குவாங்க. உடன்பிறப்பு மதிய சாப்பாடு, காரும் சோறுன்ற மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்குவாங்க. இந்த டெம்ப்ளேட்டை வச்சுக்கிட்டே ஓட்டுறது. அவன் வாட்டில் சொல்லிட்டு இருப்பான், இவர் வாட்டில் இது பண்ணுவார். ஆனால் முடிவு என்ன? நீங்கள் அந்த மாவட்ட அமைச்சரை மீறி சொல்கிறவனை கட்டம் கட்டுருவாங்க. இன்னும் பாதி பேர் சூப்பர்னுவான், வர்றவெல்லாம் பாதி பேர் சூப்பர்னுவான். அதை அவர் ரசிப்பார். விழுப்புரம் மாவட்டத்தில் இன்னுமே வந்து பொன்முடி அவர்களுடைய ஆதிக்கம் தான் இருக்குன்றாங்க. பதவியிலும் தூக்கியாச்சு, அமைச்சர் பதவியிலும் பொன்முடி அதை கீழே இருக்கவங்களாம் பொன்முடி ஆதரவாளராக இருப்பாங்களா? அப்படி போவோம். அதனால் நீங்கள் வந்து அரசியல் கட்சினா சென்ட்ரு அறிவாலயம்னா அங்கேருந்து நீங்கள் பரவலாக கவனத்தில் இருக்கணும், டெய்லி இது பண்ணணும், ரிசீவ் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். ஆனால் இங்கே அது இல்லையே. ஒரு வேறு இடங்களில் தான் தீர்மானிக்கப்படுது. வேறு தளங்களில் 5-6 ஸ்ட்ராட்டஜி டீம் தீர்மானிக்கப்படுது. அதில் பெண்ணு வெயிட்டாக இருக்குது, அது தனியாக ஒரு ஒர்க் ஓடிக்கிட்டு இருக்குது. கடைசியில் பெண்ணு தான் ஜெயிக்கும். அப்படி தான் வந்து முடியும். அப்போ அந்த பெண்ணு ஆதிக்கம் செலுத்தும் பொழுது உதயநிதி தனியாக அவருடைய இது ஆதிக்கம், மற்ற அமைச்சர்கள் இப்போ செந்தில் பாலாஜி சொல்கிறேன், தங்கம் தென்னரசு தனியாக ஒன்று வச்சுருக்காரு. இப்போ இவர்களெல்லாம் தனித்தனியாக மோதும் பொழுது அது ஒரு பெரிய கோல்டு வாரம் நடக்கும். அது சில இதெல்லாம் பாதிக்கப்படும். இது எல்லாம் போக கூட்டணி கட்சிகள் தகராறு தனியாக ஓடும். நீ அப்படி கேட்குறியா, 10 சீட்டு கேட்குறியா, நீ ஜெயிக்காத இடத்துல நிற்க வைக்கிறேன் பாருன்னு நிற்க வைப்பாங்க. அதுவும் நடக்கும். கூட்டணியில் 10 சீட்டு வாங்குறது மேட்ரு இல்லை, 10 தொகுதி வாங்குறதா மேட்ரு. அந்த தொகுதி ஜெயிக்கிற தொகுதியாக இருக்கணும். நீங்கள் எல்லாம் ஏடிஎம்கே செல்வாக்காக இருக்க தொகுதி ஒதுக்கிட்டா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் இவர்கள் பக்கம்தான் பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குது. இங்கே ஏடிஎம்கே என்டிஏல என்ன பிரச்சனைனா, எவ்வளோ சீட்டு பாஜகவுக்கு குறைச்சலாக கொடுக்கலான்னு ஏடிஎம்கேவும், எவ்வளோ சீட்டு ஏடிஎம்கேட்ட அதிக கேட்டு வாங்குறது பாஜகவுக்கும் உள்ள பிரச்சனை. அந்த பிரச்சனை எதிரொலிக்கும். பிரச்சனையே இல்லைன்னு சொல்ல முடியாது, அது எதிரொலிக்கும். அங்கே இதே கூட்டணி வேற தான். இப்போ கூட்டணிக்கு தொகுதி வாங்குறதா என்டிஏ கூட்டணி நடக்கும். சேம் திமுக கூட்டணி அதே. அவங்க வந்து கொங்கு மண்டலத்தில் எங்களுக்கு வேணும், தென் மண்டலத்தில் இவ்வளோ வேணும்னு கேட்பாங்க. இவங்க வட மண்டலத்தில் இவ்வளோ நில்லுங்கன்னுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அங்கேயும் வரும், இங்கேயும் வரும். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை பண்ணிட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். ஈர்க்கும் மனம்,
இணையும் சுவை தமிழ் நெய். மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு and அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் BSc MSc and post basic BSc. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.